Thank you. Please be seated. Hallelujah. Amen. Praise the Lord. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குடும்பமாக, ஃபேமிலியாக இந்த இடத்திலே கூடி நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாம் தேவ சமூகத்திலே நாம் நிமிட்டு அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக தேவன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போமாக. கர்த்தர் பெரியவர், நன்மையானவர். நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கும் அவர் விலக்கி பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கே நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இன்றைக்கு ஒரு புதிய மாதத்திலே முதலாவது சண்டேலே நாம் வந்திருக்கிறோம். செப்டம்பர் மந்த். எ நியூ சீசன், நியூ பிளஸ்ஸிங், நியூ ஸ்பிரிட் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. நம்முடைய மினிஸ்ட்ரிக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக ஜெபியுங்கள், குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் வருகிற நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து ஃப்யூச்சர் லைஃபை ஒரு பிளஸ்ஸட் லைஃபாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இந்த புதிய மாதத்திலும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக எதை பேசலாம் என்று தெரிந்து கொண்டிருக்கும்போது, புதிய மாதத்திலே புதிய ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட உங்களோடு கூட பேசலாம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற வார்த்தையோடு கூட இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The Lord will guide you every day. The Lord will guide you every day. கர்த்தர் அனுதினமும் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை அனுதினமும் வழி நடத்துவார் என்ற டைட்டிலோடு கூட உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது பகுதியாக வாசித்ததான ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேசேஜில் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. The book of Isaiah chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like watered garden and like a spring of water whose waters do not fail. Amen. அருமையான ஒரு ப்ராமிஸ். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ப்ராமிஸாய் காணப்படுகிறது. வாசிக்கும்போது மிகுந்த ஹாப்பியாக நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம் தான். ஏசாயா தீர்க்கதரிசியிலே உள்ள 66 அதிகாரங்கள் உண்டு. 66 அதிகாரங்களே முதல் 39 அதிகாரங்கள் மிகுந்த வார்னிங்கோடு கூட தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. இந்த வார்னிங் 39 அதிகாரம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 39 புஸ்தகத்திற்கும் ஈக்குவலாக கொடுக்கப்படுகிறது. சாப்டர் 40 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரும்போது இது நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வருகிறதான ஒவ்வொரு புஸ்தகத்தையும் அது குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது. இந்த செகண்ட் பார்ட்லே வருகிற இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அநேக ப்ராமிசஸ் உண்டு. ஏராளமான வாக்கு தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 58வது அதிகாரம் 11வது வசனத்திலே வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான பிளஸ்ஸட் ப்ராமிஸ் என்னவென்றால், The Lord will guide you continually. The Lord will guide you every day, day by day. He will guide you. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை வழி நடத்துவார். This month, God will guide us according to this His word. அவருடைய வார்த்தையின்படியே அவர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். He will guide you. ஒவ்வொரு நாட்களும் அவர் இந்த மாதத்திலே அவர் வழி நடத்த வேண்டும். நாம் அல்ல, அவரே நம்மை வழி நடத்த வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் இரக்கம் பாராட்டி நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார்.
இதே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 49:10 அவர்கள் பசியாய் இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர், ஜனங்களுக்கு இறங்குகிறவர், உங்களுக்கு இறங்குகிறவர், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுள்ள இடத்திற்கு அவர் கொண்டு போகிறவராய் இருக்கிறார். இறங்குகிற கர்த்தர், நம்மை வழி நடத்துகிறவர் யார்? நமக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். கர்த்தரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது அவர் இரக்காசனத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருமாயிருக்கிறார். இரக்கமாக உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு வழியை காண்பிக்கிறார். புதிய பாதைகளை ஒரு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பாதையாய் இருக்கிறது? அது நீரூற்றுகள் அண்டையிலே செழிப்பான ஒரு இடத்திற்கு உங்களை வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்திலே வரும்போது இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறதைத்தான் போதிக்கிறார். அப்பிரயோஜனமானவைகளை அவர் போதிக்கிறதில்லை, பிரயோஜனமானவைகளை அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழிகளை அவர் நடத்துகிறார். பிரயோஜனமானவைகளை, உங்களுக்கு தேவையானவைகளை, நன்மையானவைகளை மாத்திரம் அவர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் இந்த வழி நடத்தலோடு கூட உங்களை வழிகாட்டுவார். அவரே உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவராயிருக்கிறார். அநேக வேளைகளில் நாம் சிறுமைப்பட்டவர்களாயிருக்கலாம், குறைவுள்ளவர்களாயிருக்கலாம், பல ஷார்ட் கம்மிங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். குறைவுள்ளவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு கர்த்தர் வழியை போதிக்கிறவராயிருக்கிறார். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார், 25வது சங்கீதம் 9வது வசனத்திலே வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் தமது வழியை போதிக்கிறவராயிருக்கிறார். The humble he guides in justice and humble he teaches his way. சிறுமையான ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, எளிய ஜனங்களுக்கு, ஒன்றுமில்லாது இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம் வழியை காண்பிக்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அவர் தமது வழியை காண்பித்து உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படியானால் இந்த செப்டம்பர் மாதத்திலும் கூட அவர் எல்லாருக்கும் வழியை காண்பிக்கிறார். நன்மையானவைகளை அவர் காண்பிக்கிறார், பிரயோஜனமானவைகளை அவர் உங்களுக்கு போதிக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு அவர் வழியை காண்பித்து உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சங்கீதத்தில் 32வது சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது, I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு டீச் பண்ணி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை, என்னது தேவையில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறவராயிரு. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவரே இந்த மாதம் முழுமையாக, வருகிற நாட்கள் முழுமையாக உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார்.
அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கு மாறாத கர்த்தராய் இருக்கிறார், அதிசயமான கர்த்தராய் இருக்கிறார். 48வது சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிற, எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். This God is our God forever and ever. He will guide you and He will teach you even to the end of your life. உங்களுடைய வாழ்க்கையின் மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை கைடு பண்ணி, உங்களை டீச் பண்ணி, உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களும், வருகிற ஒவ்வொரு நாட்களுடைய ஃபியூச்சர் லைஃப்பை முழுமையாக அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது வழி தெரியாதவர்களாக இருக்கலாம். நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு வழி தெரியவில்லையேன்னு சொல்லும்போது கர்த்தர் மென்மையான குரலோடு கூட உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற 21வது வசனத்தில், ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை, ஒரு மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். உங்களுக்கு வழியை அவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் உங்களோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுவார், பாடல்கள் மூலமாக பேசுவார், மெல்லிய வார்த்தையோடு கூட உங்களுக்கு பிறகாலே உங்களுக்கு வழிகாட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் இடது பக்கமாய் செல்லும்போது இது வழி சரியில்லை என்றால் அவர் வலது பக்கமாய் உங்களை திருப்பி விடுவார். வலது பக்கமாய் செல்லும்போது உங்கள் வழி சரியில்லை என்றால் அவர் இடது பக்கமாக உங்களை திருப்பி போடுவார். எனவே இந்த வார்த்தைகளுடைய வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. I will guide you. The Lord will guide you continually. கர்த்தர் உங்களுக்கு வழி காண்பிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நித்தமும், ஒவ்வொரு நாளும், அனுதினமும் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அதே வசனத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் வசனம் சொல்கிறது, அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். He will satisfy your soul in drought. வறட்சியான நேரங்களில், in your wilderness, in your drought time, கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். குறைவுள்ள நாட்களிலே அவர் உங்களுக்கு திருப்தியை தந்து திருப்தியாக வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஏசாயா 33:16 நாம் வாசிக்கும்போது இங்கே வசனம் சொல்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனை திருப்தியாக்குவதற்கு அவன் அப்பத்தை கொடுக்கிறார், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராமிஸ் வேர்ட். கர்த்தர் உங்களுக்கு அப்பத்தினால் உங்களை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். உங்கள் குறைவுகளிலே, உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கும்போது, கலங்கி கொண்டிருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை, அப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எந்த குறைவுமின்றி அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்ப, உன் வியாதியை உன்னிடத்தில் அவர் எடுத்து போடுகிறவராயிருக்க. ஏனென்றால் அவரே பரிகாரியாகிய கர்த்தராயிருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்கள் சோர்வடைந்திருக்கும் போது அல்லது இளைப்படைந்து காணப்படும் போது உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு திருப்தி தேவையாயிருக்கிறது, ஒரு நம்பிக்கை தேவையாயிருக்கிறது. இந்த திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். குறைவின் வேளையில் உங்கள் குறைவை நிறைவாக்குவதற்கு கர்த்தர் உங்களை அப்பத்தினால் திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். பக்தனையாகிய யோபு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த குறைவை, தாழ்ச்சியை, இந்த பஞ்சத்தை குறித்து சொல்லும்போது, பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் விலக்கி பாதுகிறார்? பஞ்ச நேரிடுகிற வேளையிலும், குறைவு ஏற்படுகிற வேளையிலும் அவர் உங்களை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்திற்கும் வெட்டுக்கும் விலக்கி காண்பிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். 2020, 2021 நமக்கு
கோவிட்-19 வந்தது. எல்லாரும் மரணத்தை குறித்து ஒரு பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட காணப்பட்டோம். இது இந்த நூற்றாண்டிலே மாத்திரமல்ல, 4th செஞ்சுரியிலையும் இப்படிப்பட்டதான ஒரு பிளேக் வந்தது. இது யூரோப்பியன் கண்ட்ரியில், ரோம பேரரசில், ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலையும் இந்த பெரிய கொடிதான இந்த பிளேக் நோய் வந்தது. அநேகர் மரித்தார்கள், அநேக விசுவாசிகள். இந்த பெர்சிக்யூஷனில் ஜனங்கள் மரிப்பதை பார்க்கிலும் அநேகர் இந்த பிளேக் நோயினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். தங்கள் ஜீவனை இழந்து கொண்டிருந்த பெர் டே more than 5,000 people தங்கள் ஜீவனை இழந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ விசுவாசிகளோ தைரியமாக தங்களுடையவர்களை, தங்களுக்கு அருமையானவர்களை, தங்களுடைய ரிலேஷன்ஸை அவர்கள் புதைக்கும்படியாக உற்சாகத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் புதைத்து கொண்டிருந்தார்களாம். த நான் கிறிஸ்டியன்ஸ், த பேகன் பீப்புள் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் மரித்த பின்போ மகிமையோடு கூட கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்புவேன், நான் மறுபடியும் எழுவேன், கிறிஸ்துவோடு கூட நான் காணப்படுவேன் என்ற விசுவாசம் காணப்பட்டது. நாங்கள் எங்கள் சரீரங்களை இந்த பூமியிலே விதைக்கிறோம், மறுபடியுமாக உயிரோடு நாங்கள் எழும்புவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இந்த ஆதி கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை காணப்பட்டது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் கொடுக்கிற விசுவாச நம்பிக்கை என்ன? நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேன், கிறிஸ்து எழுந்தது போல நானும் உயிரோடு எழும்புவேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறது. இந்த நம்பிக்கை வேத வசனத்தின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறவனாகிய இந்த பிசாசுக்கு பயப்படாமல் நம் சரீரத்தையும் ஆத்மாவும் ஒருங்கே சேர்த்து அழிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கே நாம் பயப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா அழிந்து போகிறது தேவனால் மாத்திரமே முடியும். அவரை மாத்திரம் நம்பி இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவை அவரே காக்கிறவராயிருக்கிறார். He will satisfy your soul. உங்கள் ஆத்துமாவை அவர் உயிரோடு பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவனாயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும்போது, பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்ச காலத்திலே, குறைவுள்ள காலத்திலே அவர் உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கும்படியாக, உங்கள் ஆத்மாவின் தேவைகளை அவர் சந்திக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்கள் எல்கைகளை பாதுகாத்து உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறவராயிருக்கிறார். உங்களுடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவரே உங்களுடைய போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறவராயிருக்கிறார். He will strengthen your bones. அவர் உங்களுடைய எலும்புகளை, உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குறார். இந்த எலும்பில் காணப்படுகிறது இந்த மேரோ. இவைகள் தான் நம்முடைய இரத்த ஓட்டத்தை அதிகமாக சுத்திகரிக்கிறதும் இரத்த ஓட்டத்திற்கு மிகவும் உதவியாக காணப்படுகிறது இந்த மேரோ. இந்த போனை கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களை திடப்படுத்துகிறவராய் படுத்துகிறார். உங்கள் சோர்ந்து போகிற வேளையில், உங்களுடைய எலும்புகள் பலவீனப்படுகிற வேளையில் அவர் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். சாலமோன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உள்ள எலும்புகளுக்கு அது ஊனமாக காணப்படும். அது உன் எலும்புகளுக்கு ஊனமாக காணப்படுகிறது. Proverbs chapter 3:8 வாசிக்கும்போது, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கும்போது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது அது உங்களுடைய எலும்புகளுக்கு ஊனை கொண்டு வருகிறதா இருக்கு, பலத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எலும்புகளுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது.
உங்கள் எலும்புகளை திடப்படுத்துகிறதாய் இருக்கிறது. when you seek the Lord, அவரை தேடும்போது, அவருடைய வசனங்களை தியானிக்கும் போது அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பாபிலோன் தேசத்திலே தானியேல் மிகுந்த சோர்வடைந்தவனாய் காணப்பட்டான். தன்னுடைய தேவனை ஆராதிக்கப்பட முடியவில்லை. எருசலேமுக்கு தூரமாக காணப்படுகிறான். தன்னுடைய நண்பர்களோடு கூட தன்னந்தன்மையிலே பாபிலோனிலே காணப்படுகிறான். அவன் சோர்வடைந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தினால் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் தேவன் ஒருவரையே அவன் ஆராதித்து கொண்டு வந்தான். தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக எருசலேம் தேவாலயத்தை பார்த்தவன் ஜெபித்து கொண்டிருந்தான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். இந்த ஜபங்கள் தான், இந்த வேண்டுதல்கள் தான் அவனுடைய எலும்புகளை திடப்படுத்தினது. சூர்ந்து போகிற வேளையில் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் உள்ளங்கால் படியிட்டு தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உங்கள் எலும்புகளை பலமுள்ளதாக்குகிறார். உங்கள் எலும்புகளை சோர்வடைந்து போகாதபடிக்கு உங்களுக்கு பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட இந்த நாளிலும் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று சபைகளுக்கு முன்பாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது, யோவான் 8வது அதிகாரத்தில் 37வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது இங்கே வசனம் சொல்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 37லிருந்து 38வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். 8வது அதிகாரம். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே என் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். 8வது அதிகாரம் 38வது வசனம். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்திலே கண்டதை செய்யுங்கள். நீங்கள் தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்ன, மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள், இப்படி செய்யவில்லையே. ஆபிரகாமை முன்பாக நான் இருக்கிறேன் என்று அவர் பரிசேயரோடு கூட சொல்கிறார், சதுசேயரோடு கூட சொல்கிறார். நீங்கள் என்னிடத்திலே வரும்போது நான் உங்களை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்கிறார். யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீயினிடத்தில் இயேசுவானவர் உரையாடி கொண்டிருக்கிறார். அவளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த தண்ணீரை நான் யாக்கோபு கொடுத்தார், இந்த தண்ணீரிலிருந்து நான் தண்ணீரை பெற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இயேசு அவளிடத்தில் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீரானது ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது மறுபடியுமாக உங்களுக்குள்ளே வந்து வருகிறதான ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. கிறிஸ்துக்கள் எனக்கு அருமையானவர்களே, சிலுவையை நோக்கி நாம் பார்ப்போமானால், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சிலுவையிலே சிந்தின இரத்தமானது இன்றைக்கு மறுபடியுமாக நமக்கு ஒரு ஜீவ ஊற்றாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியுமாய் இருக்கிறது. அது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுள்ளதுமாய் காணப்படுகிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. அந்த என்றைக்குமாக கொடுக்கப்படுகிற ஒரு ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு ஃபால்ஸிலிருந்து வாட்டர் வந்து கொண்டே இருக்கிறதோ, அதுபோல இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து, அவருடைய சரீரத்தின் இந்த பரிசுத்த குற்றமற்ற அந்த மாசற்ற இரத்தமானது மறுபடியுமாக வந்து நம்முடைய பாவங்களை அது சுத்திகரிக்கிறதாய் காணப்படுது. எல்லா ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கும்படியாக தேவாட்டுக்குட்டியாக பரிசுத்த இரத்தமாக சிலுவையிலே சிந்தப்பட்டது. அவர் நமக்காக இன்றைக்கும் சிலுவையிலே காணப்படுகிறார் என்றால் நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்காக அவர் நமக்காக மரித்தார்.
இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் உங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை பலப்படுத்தி உங்களுக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். உங்கள் வழிகளை போதிக்கிறவர், உங்களுக்கு வழியை காண்பிக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து தாமே. இந்த மாதத்திலும், இந்த செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக பலமுள்ளதாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து